நல்லா வீடே மணக்கிற மாதிரி நிறைய நெய் ஊற்றி மட்டன் பிரியாணி செய்யலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணி தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், நெய் மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour போல் ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மட்டனை குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரியாணி பாட் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை வந்து போட்டுக்கலாம். அது கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பவுடர், அதையும் அது கூடயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி பழமும் 3 பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா அதையும் இது கூடவே சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் 1 கப், அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மட்டன் வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து வெறும் மட்டனை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி தான் செஞ்சுருக்கோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த விகிதத்தில் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் திரும்பி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அழகாக கிளறி விட்டுட்டு மேலே வந்து நமக்கு தேவையான அளவு நெய்யை ஊற்றி நல்லா மூடி நம்ம வந்து தம் போட போகிறோம். கீழே வந்து ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு மேலே கொஞ்சம் வெயிட் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நம்ம தம் போட்டு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சுட சுட சூப்பராக எல்லாேருக்கும் பரிமாறினீங்கன்னா சாப்பிட்டுட்டு உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட் வரும். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய், எல்லாேருக்கும் ஹாப்பி மாட்டுப்பொங்கல்.